ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் யார்? மீனானது குலத்தை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்கிறதோ அதுபோல் தான் இருக்கும் சமுதாயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள விரும்பும் மீனராசி அன்பர்கள் பக்தியின் மூலம் சக்தி, சக்தியின் மூலம் சாதனை என்று அடக்கமாக இருந்து அனைத்தையும் செய்யக்கூடியவர்கள், நிர்வாக திறனிலே கொடி கட்டி பரப்பவர்கள், நுணுக்கமான அறிவை பெற்றவர்கள். மேலும் பக்தியின் மூலம் இவர்கள் மகான்களுடைய அருளாசியும் மற்றும் சித்தர்களுடைய அருளாசியும் இயற்கையிலே பெற்று வாழ்க்கையிலே எந்தவித கலக்கத்தையும் வென்று நிம்மதியாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மீன ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? புரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதத்திலே சூரியனுடைய பெயர்ச்சியும் சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் நல்லதொரு பலாபலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதனோடு பொது பலனை இணைத்து இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நீங்கள் அனைத்து பலாபலன்களையும் பார்க்க இருக்கின்றீர்கள். எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் மீனராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கலாம். ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கும் எண்ணம் தோன்றும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும். பண வரத்து கூடும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாய் முடிந்து எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். திருப்திகரமான லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டை கிடைக்க பெறுவீர்கள். அத்துடன் பண வரத்தும் திருப்திகரமாய் இருக்கும். கடினமான பணிகளை கூட எளிதாய் முடிக்கும் ஆற்றல் வரும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள். அவர்களால் பெருமை வந்து சேரும். புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். தந்தையின் உடல்நிலையிலே கவனம் தேவை. பெண்களுக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் மன திருப்தியை கொண்டு வந்து சேர்க்கும். முயற்சிகளில் சாதகமான பலனை பெறுவீர்கள். பல வரத்தும் கூடும். கலைத்துறையினருக்கு நட்பு வகையிலே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணங்கள் தோன்றலாம், கவனம் தேவை. பணிகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எடுத்த வேலைகள் மிகவும் கவனமுடன் செயல்படுவது நல்லது. மன வலிமை அதிகரிக்கும். மக்கள் மத்தியிலே மதிப்பு கூடும். மாணவர்களுக்கு திறமையாய் எதையும் செய்து பாராட்டை பெறுவீர்கள். கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். முயற்சிகள் சாதகமான பலனை தரும். புரட்டாதி 4ஆம் பாதத்தை உடையவர்கள் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பண புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். தம்பதிகள் இடையே அன்பு மேலோங்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மீன ராசியை சேர்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதம் பொதுவாக நற்பலனை கூடுதலாய் கிடைக்கும். எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படும். முன் விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம் என்றாலும் அவற்றை சமாளிக்கும் வழிகள் உங்களுக்கு பலப்படும்.
புலப்படும். இயந்திரங்களை பிரயோகிக்கும் பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். தெய்வ பணி, தர்ம பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுகின்ற வாய்ப்புகளும் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள், மீன ராசியை சார்ந்தவர்கள், ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழிலே சிக்கல்கள் உருவாக என்றாலும் சிற்சில வாக்குவாதங்கள் இருக்கும். எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் இராது. அடுத்தவருடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம். பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புகள் உண்டு. மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? வேதக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து 9 ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக வழங்க செல்வம் சேரும், செயல்திறன் கூடும், எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் 14, 15, 16, அடுத்த தினங்கள் 7, 8 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.